மனோரமா பிஸ்வாஸ் மகோபத்ரா அப்படிங்கிற ஒரு ஒரிய மொழி கவிஞர். இவங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப நிறையா கவிதைகள், நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இப்பயுமே வந்து ஒடிசால ஒரு பேராசிரியராகவும், ஒரு சமூக ஆர்வலராகவும் இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுதின உரிய கவிதைகளை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தாரு இந்திரன். அது ஒரு புத்தகமா வெளிவந்தது. "மஞ்சள் வெயிலில் வெறி பிடித்த திம்புகள்." இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் படிச்சேன். ஆனா, அடிக்கடி நான் அத வந்து மறுவாசிப்பு செய்வது உண்டு. ஏன்னா, இந்த கவிதைகள்லாம் ரொம்ப ஆழமாவும், ஒரு உறவுகளை பற்றின ஒரு ஆழமான உணர்வுகளையும், அதுக்கப்புறம் இவங்க கிராமத்த பத்தி, ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும், ஒரு இயற்கையான விஷயங்கள பத்திலாம் ரொம்ப ஆழமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. இப்போ இவங்க எழுதின ஒரு கவிதையை பார்க்கலாம். "அன்று தாயை பகிர்ந்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டோம். வானத்தில் அன்று நட்சத்திரங்களோ நிலவோ இல்லை. சில நேரங்களில் கடல் கொந்தளிக்கும் ஓசை மட்டும் கேட்டது. அன்று எல்லோரது முன்னிலையிலும் நிலம் மற்றும் பிற சொத்துக்களுடன் தாயையும் பிரித்து கொள்வதென்று முடிவு செய்யப்பட்டது. அம்மாவை கவனித்துக் கொள்வதில் பாதி பகுதி தம்பிக்கு சென்று விட்டது. மீதி பகுதி அண்ணனுக்கு சென்று விட்டது. சாட்சிகளின் முன்னிலையில் அம்மாவை நாங்கள் பிரித்து கொண்டோம். கடலில் கரைக்கப் போகும் கடவுள் விக்கிரகம் போல மௌனமாய் அசையாமல் அமர்ந்திருந்தாள் அம்மா. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து தூக்கி போடுவதற்கு அவள் காத்திருந்தாள்.